ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த மாதம் வரப்போகிற செப்டம்பர் 19 பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வாசஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. 3 T20 விளையாட போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் முக்கிய நட்சத்திர வீரர் அவர் தான் இப்போ இந்திய அணிக்கு தூணுனே சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த தொடர்லேருந்து விலகிறாரு. அவர் எதுக்கு விலகிறாரு, யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா தான். அவர் பார்த்தீங்கன்னா அடுத்து வர வங்கதேச சீரீஸில் அவர் இடம்பெற மாட்டாருன்னு சொல்லிட்டு பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசனு, அடுத்து வரப்போ டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் வருது. அதுக்கு முன்னே நியூசிலாண்டு கூட ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் வருது. இது முக்கியமான அணி, முக்கியமான போட்டினால் வங்கதேசத்தை கூட ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு பும்ராக்கு மெயினாக ஆஸ்திரேலியா சீரீஸில் தேவை. அதனால் அதில் அவருக்கு மெயினாக ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துருக்கதா தகவல் வந்திருக்கு. ஓகே, அவங்க பிசிசிஐ எடுத்துருக்கதோ நல்ல முடிவு தாங்க. ஏன்னா இந்தியன் பிச்சில் ஆடும்போது மேக்ஸிமம் 2 சீமர் வச்சு தான் இந்திய அணி விளையாடுவாங்க. அப்போ வந்து ஜஸ்பிரிட் பும்ரா தேவையில்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா சிராஜ் இருக்கார், நம்ம முகமது ஷமி வேறு கம்பேக் கொடுக்க போகிறதா இருக்கார். அதனால் இந்த 2 சீமர் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம யார் அஸ்வின் ஜடேஜா அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துப்பாங்க. ஸ்பின்னை போட்டு அட்டாக் பண்ணி தூக்கி சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லலாம் வங்கதேசத்தை. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஆனால் ஆஸ்திரேலியா விளையாடும் போது பும்ராவோட பங்களிப்பு 100% இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆஸ்திரேலியாவை அவங்க நாட்டில் போய் வீழ்த்த முடியும். ஏன்னா அது வந்து ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன். கண்டிப்பாக ஜஸ்பிரிட் பும்ரா, சிராஜ், ஷமி இவங்களோட பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக பிசிசிஐ ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் வங்கதேசத்துக்கு கூட முதல்ல நம்ம வின் பண்ணி ஆகணும். ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரப்போகுது. அதுக்கு இன்னும் நம்ம 10 டெஸ்ட் போட்டி தான் விளையாட போகிறோம். அதனால் வர போட்டி எல்லாமே முக்கியமான போட்டி. அதுவும் நம்ம இந்தியாவில் நடக்கிற போட்டிகள்லாம் வென்றாதான் ஆஸ்திரேலியா போயிட்டு ஏதோ சீரீஸ் வின் பண்ணால் கூட நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப முக்கியமான போட்டி. வங்கதேசம் தானே, ஈஸியாக அடிச்சிடலாம் மட்டும் யாரும் எடுத்துக்கக்கூடாது. எல்லா டீமும் இப்போலாம் சூப்பராக ஆடுறாங்க. ஆப்கானிஸ்தான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் வந்துருக்காங்க T20. அதனால் எந்த டீமும் நம்ம சின்ன டீமாக எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே நல்லா விளையாடுறாங்க. நம்ம 100% எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் எந்த ஒரு போட்டி விளையாட முடியும், ஜெயிக்க முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் நம்ம பும்ராக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்குபடி பார்த்திங்கன்னா நம்ம இளம் வீரர்கள், லெஃப்ட் ஹேண்ட் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதா பிசிசிஐ தகவல் வந்திருக்கு. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கலீல் அகமது, ஹர்தீப் சிங் இவங்களெல்லாம் டெஸ்ட் மேட்ச்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் டெஸ்ட் மேட்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஓணுங்க. ஜாகிர் கான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் டெஸ்ட் போட்டியில் இது வரைக்கும் யாரும் வளர்ந்து வரலை. ரொம்ப வருத்தமான ஒரு நியூஸ் தான். ஏன்னா ஜாகிர் கான் அடுத்தது ஒரு லெஃப்ட் பவுலர் இது வரைக்கும் வளர்ந்து வரலையா. அவர் 2013-14 ரிட்டையர் ஆனார். அதுலேருந்து ஒருத்தர் கூட ஒரு 10 வருஷமாக ஒருத்தர் கூட லெஃப்ட் ஹேண்டர் டெஸ்ட் போட்டியில் வராத போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. வராங்க, ஆனால் அந்தளவுக்கு யாரும் சாதிக்க மாட்டுறாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கண்டிப்பாக தேவை. அதனால் அது ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கோசம் தான் கலீல் அகமதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி அடுத்து வர டெஸ்ட் போட்டிகள் வின் பண்ணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகுமா போகாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.